உங்களுக்கான சில பொன்மொழிகள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகி எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடமும் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். சகித்து கொண்டே போகும் வரை நமக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆகணும். இல்லையென்றால் நமக்கான மதிப்பை நாங்கள் இழந்து விடுவோம். தேவையில்லாத 3 செயல்கள்: கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது. சாந்தமாக பேசுங்கள், போதுமான நேரம் உறங்குங்கள், பொறுமையாக வேலை செய்யுங்கள், உண்மையாக இருங்கள், யதார்த்தத்தை உணருங்கள், சரியாக திட்டமிடுங்கள், நேர்மையாக சம்பாதியுங்கள், தொடர்ந்து சேமியுங்கள், நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள், எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்கள். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட நம் தன்மானம் முக்கியம். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்திலும் உன்னை வைக்கின்றார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்துவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட சுயமரியாதை முக்கியம். சிலருக்கு நம்மை பிடிக்காது போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதால் அல்ல, அவர்கள் குணத்திற்கு ஏற்றால் போல நாம் இல்லை என்பதாலேயே. சரியாய் பேசுகின்றோமோ என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகின்றோமா என்பதுதான் முக்கியம். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம். ஏனெனில் இந்த உலகில் பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி என்பதையும் மறந்து விடாதீர்கள். இறைவனை வணங்கும் பொழுது என் தேவைகளை தக்க தருணத்தில் தந்து என்னை காக்கும் உன்னிடம் எனக்காக எதுவும் கேட்க அவசியம் இல்லை என்ற புரிதலோடு வணங்குகின்றோமோ அன்று முதல் வாழ்க்கையில் எதிர்கால பயமின்றி இறைவன் துணையுடன் நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழலாம். சரியாய் பேசுகின்றோமா என்பதை விட சரியானவர்களை தெரிவு செய்து பேசுகின்றோமா என்பதுதான் இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது என்பதையும் உறவுகளாகிய நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, ஆங்கிலம் என்பது மொழி, தமிழ் என்பது உயிர், அம்மா என்பது பாசம், அப்பா என்பது ஆசான், ஆனந்தம் என்பது ஆயுள், சினம் என்பது நோய், துன்பம் என்பது பரீட்சை, தோல்வி என்பது பாடம், வெற்றி என்பது தற்காலிகம், நட்பு என்பது இளமை, குடும்பம் என்பது பற்று, கர்மா என்பது தொடரும், எண்ணம் என்பது வாழ்க்கை. எதிர்பார்க்காதே. தற்பெருமை பேசுகிறவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே. பணம் உள்ளவர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே. பழகியவரிடம் பணத்தை எதிர்பார்க்காதே. உறவுகளிடம் உண்மையை எதிர்பார்க்காதே. உலகத்தில் எதையும் நிரந்தரம் என்று நம்பிவிடாதே. உன்னை மட்டும் நீ நம்பு, உன் உழைப்பை நம்பு, நீ நேர்மையாக வாழு. அதுதான் உண்மையான வாழ்க்கையில் அர்த்தமாக இருக்கும் என்பதை உணர்த்தி விடைபெற்று செல்கின்றோம்.